கடவுள் உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க போறாருன்னா இந்த 4 விஷயம் உங்களுக்கு நடக்கும். முதல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிப்பார். அது உங்க சொந்தமாவோ நட்பாவோ காதலாவோ கூட இருக்கலாம். ஆரம்பத்துல அது உங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்து ஒரு தண்டனை மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க போன அப்புறம் தான் நீங்க முன்னேற ஆரம்பிச்சிருப்பீங்க. 2வது, உங்க பொறுமையை ரொம்ப சோதிச்சிருப்பாரு. உங்களுக்கு அடி மேல அடி விழுந்து ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாம போகும். 3வது, இனி எதுக்கு நம்ம வாழணும், நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும்னு யோசிக்கிற மாதிரி உங்களை மொத்தமா உடைச்சு உட்கார வச்சு வாழ்க்கையை வெறுத்து போற நிலைமைக்கு தள்ளியிருப்பாரு. ஆனா அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 4வது, நம்ம வாழ்க்கையில நடக்காது, நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த செஞ்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு தள்ளி அதை நீங்க செஞ்சும் முடிச்சிருப்பீங்க. அப்பதான் உங்களோட மன வலிமை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். உங்களை ஜீரோவா பார்த்த எல்லார் முன்னாடியும் நீங்க ஹீரோவா தெரிவிங்க. இதுல ஏதாவது ஒரு ஜோன்ல நீங்க இருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள், கடவுள் உங்க பக்கத்துல தான் இருக்காரு. நீங்களும் கூடிய சீக்கிரம் ஜெயிக்க போறீங்க. பை விவேகா.